சார்ந்து கொண்டு நிற்போம். ஆண்டவரை சார்ந்து கொண்டு நிற்போம். முன்னும் யுத்தமா இருக்கும், பின்னும் யுத்தமா இருக்கும். ஆனா கர்த்தரை நாம சார்ந்து கொண்டு நிக்க 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 கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பா. கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பா. கர்த்தர் நம்மளை உயர்த்துவா. கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பா. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்காக நஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நம்ம நஷ்டப்பட்டு தோத்துறோம், நஷ்டப்பட்டு விட்டேனே அப்படின்னு நினைக்க வேண்டாம். தோத்துறோம், கர்த்தரை சார்ந்து நிற்போம். அந்த இடத்துல தான் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பா. தோல்வி அடைவது போல தெரியல, என்ன ஆண்டவரே எவ்வளவு ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு வழியை தருவது போல தெரியலையே, தோத்துறோம். அந்த நிலை வந்தாலுமே கூட, அந்த யோசனை வந்தாலுமே கூட மீண்டும் இல்லை ஆண்டவரே உம்மையே மீண்டும் நான் சார்ந்து நிற்கிறேன் அப்படின்னு நிற்போம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார், பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். சார்ந்து கொண்டார்கள் மேற்கொண்டார்கள், சார்ந்து கொள்ளுவோம், நம்ம மேற்கொள்ளுவோம். ஆமென், ஹல்லேலூயா.